முதல்ல வந்து சிஆர்ஹெச் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1 ஆர்எம்பி இருந்தது. இப்போ 60 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா 60 ஆர்எம்பி பே பண்ணணும். இந்த ட்ரெயின் எப்படி இருந்ததுன்னா 1 ஹவருக்கு 10 ஆர்எம்பி இருந்தது அது வரும்போது. இப்போது இது வந்து 1 ஹவருக்கு 20 ஆர்எம்பி மாறிடுச்சு. அதே மாதிரி சிஆர்ஹெச் ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 50 பைசான்னு மாறி இருக்குது. இப்போ 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 180 மினிட்ஸு, அதுக்கு வந்து 90 125 இப்படி வரும். கொஞ்சம் அதில் ஒரு 30% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ 60ன்னா 45 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 130 ஆர்எம்பி அப்படி வரும். இது வந்து என்ன ஆயிருக்குன்னா 1 ஹவர் 10 ஆர்எம்பி இருந்தது வந்து 20 ஆர்எம்பி இருக்குது. இப்போ 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 100 ஆர்எம்பி வரும். 10 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 200 ஆர்எம்பி வரும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸாக இருக்கிற டிஃப்ரெண்ட். எனக்கு பில்லிங் எல்லாமே பார்க்கும்போது டிக்கெட் வாங்கும் போது அந்த மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க ப்ரைஸ் ரேஞ்சஸ். இது வந்து பழைய ஸ்டைல் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் 160 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கும்போது இருந்த ரயில்வே ஸ்டேஷன். ஓல்டு ஸ்டேஷன் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்ணி இந்த மாதிரி செமி டெவலப்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. சிஆர்ஹெச் வந்து ஃபுல்லாக ஏர்போர்ட் ஸ்டைலில் இருக்கும். உள்ள சர்வீஸ் பண்ணுறவங்கலாம் வந்து ஏர்போர்ட் ஹோஸ்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நீல கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இதில் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட். ஸோ பிஃபோர் அதுக்கு முன்னாடி உட்டன் ட்ரெயின் இருந்தது. அதுலேயும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் 97லலாம். அதுக்கெல்லாம் இப்போல்லாம் வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. இப்போ அந்த ட்ரெயினும் கிடையாது. இப்போ சைனாவில் இருக்கிறது வந்து இந்த 160. இது வந்து சில இடம் போகும்போது ஸ்டே பண்ணி போகிறனால 110 அப்படி வச்சுக்கலாம். கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து 110 போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ட்ராவல் பண்ணுறதுலாம் வந்து முக்கால்வாசி வந்து ஓல்ட் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சி பீப்புள், ஸ்லோவாக ட்ராவல் பண்ணணும், நாட் எமர்ஜென்சி, பிஸ்னஸ் ட்ரிப் ஆளுங்க இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. நானும் லாஸ்ட்டு 8 இயர்ஸாக ஐ நெவர் ட்ராவல் இன் திஸ் ஒன். இதான் ஃபார் யூடியூப் கோசம் சரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கோசம் தான் சரி இந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் இது வந்து ரியலாக டைம் வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் 3 ஹவர்ஸ் போகிறத வந்து இது வந்து 11 ஹவர்ஸ் கொடுக்கும். ஸோ எவ்ரி செகண்ட் இஸ் மணி. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு இது ரியலாகவே டைம் வேஸ்ட் தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரியலாகவே ஒரு ஹாலிடே பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய நாள் சரி ஒரு நாள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதனால் இந்த ட்ரெயினில் வந்திருக்கேன். எல்லாருமே கேட்டாங்க ஏன் டிக்கெட் போடுறேன் அப்படின்ட்டு. இங்கேருந்து கிளம்பும் போது இவங்களும் கேட்டாங்க இது வரைக்கும் போட்டதே இல்லையா. ஸோ வெரி லாங் டைம். ஸோ எனக்கும் பழைய மெமரிஸ்லாம் நிறைய ஞாபகம் வருது. ஏன்னா அப்போல்லாம் வந்து 2001லலாம் இதில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அந்த டைம்லாம் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க. அவங்க கூட உக்காந்த இடம், பேசின இடம் இதெல்லாம் நிறைய ஞாபகம் வருது. இட்ஸ் அ ஓல்டு மெமரி ரியலி.